ஸோ ஹலோ கைஸ், நான் சுரேந்திரன், நம்ம செல்லுங்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog. ஸோ இந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்ன நடக்கக்கூடாதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன ஏதுங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வண்டியில் போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா நான் சுரேந்திரன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா vlogs, மோட்டோஸ், ட்ராவல் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அழிச்சிக்கலாமா. ஸோ கைஸ், வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. ஏன் இவ்வளோ நாளாக vlog போடலை அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அப்படியே போக நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னங்க பண்ணுறது, நம்ம நேரம் கெட்டு போச்சுன்னா வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருந்தோம்னா வீட்டுக்குள்ளேயே லாரி வந்து நம்மளை ஏற்றுமாமா, அந்த கணக்காக தான் இருக்குது இப்போது. ஆக்சுவலி இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கேமே கிடையாது. ஸோ வந்துட்டு இது ஒரு வேற ஒருத்தரோட கேமு. நம்ம கேம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம்ட்டு இல்லை, ஒரு ஆவரேஜான பெரிய ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன். மனசு ரொம்ப வலிக்குதுங்க. ஏன்னா ஒருத்தரை நம்பி நம்ம ஒரு பொருள் கொடுக்குறோம், அவங்க வந்துட்டு நமக்கு விபூதி அடிச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஒருத்தரை நம்பி பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட் என்னோடய கேம் வந்துட்டு கொடுத்தேன். பட் வந்துட்டு அவர் கேமரா ஆன் ஆகலை. நான் ரிட்டன் வாங்குறப்ப என்ன ப்ரோ ஆச்சு, என்ன ஆச்சு கேமரா ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லி ரீசன் கேட்டேன். தெரில ப்ரோ அப்படிங்கிற அசால்ட்டாக. 32,000ங்க, சும்மா கிடையாது. 32,000மும் பார்த்தீங்கன்னா கடன் தான். நான் ஓப்பனாக உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஒரு 20 கூட இல்லை, ஒரு 17 ரூபா 18 ரூபா தான் நம்ம போட்டது. மீதி காசு பார்த்திங்கன்னா வந்துட்டு கடன் நாங்கள் வாங்கினோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு கேம் வாங்கி இன்னும் பார்த்திங்கன்னா அந்த கேமுக்கு நான் ஃபுல் அமௌண்ட்டே கட்டலை, இன்னும் வட்டி கட்டிகிட்ருக்கேன். சரிங்களா, ஒருத்தரை நம்பி நம்ம வந்துட்டு கொடுக்குறோம், பார்த்துக்கலாம். இனிமேல் நம்ம வந்துட்டு கொஞ்சம் உஷாராக தான் இருந்துக்கணும். ஆக்சுவலாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்துட்டு கேம் வாங்கியிருந்தார் நம்மக்கிட்ட இருந்து. இந்த மாதிரி வெளியே போகிறோம் ப்ரோ, வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுதார். நான் அப்பவும் டவுட் பட்டேன், இருந்தாலும் சரி நம்பிக்கையான நாள் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். போயிட்டு அன்றைக்கி நைட்டே வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அடுத்த நாள் காலையில் நான் சன்ரைஸ் எடுக்க போகிற டைமு, சன்ரைஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருந்தேன். தலைவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபோனை எடுக்கல நைட்டு ஃபுல்லாக. சாரிங்க, கொஞ்சம் கோல்டு. ஃபோனே பார்த்திங்கன்னா எடுக்கலை. நானும் அடித்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் காலையில் தலைவராக ஃபோன் பண்ணி, ப்ரோ இந்த மாதிரி கேமரா வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ப்ரோ நான் அவ்வளோ தூரம் வர முடியாது, அவர் பார்த்திங்கன்னா குமரப்பாளையம், அவ்வளோ தூரம் வர முடியாது, நான் வேணால் ஒரு பவானி கிட்ட வரேன், அங்கே வந்து கொடுத்துருங்க அப்படின்னாங்க. நானும் பார்த்திங்கன்னா கேமரா போய் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் சார்ஜர் போட்டு விட்டு கேம் ஆன் பண்ணுறேன். கேம் ஆன் ஆகவே இல்லை. நான் என்ன நினச்சிட்டேன்னா, சரி ஓகே சார்ஜ் ட்ரை ஆகி தான் கொண்டு வந்திருப்பார். என் கேமில் பார்த்திங்கன்னா சில டைம் சார்ஜ் ஏர்லினா வந்துட்டு கொஞ்சம் மக்கர் பண்ணும். அதை நம்ம ஒரு 2-3 தடவை பேட்ரி கழட்டி போட்டால் தான் வந்துட்டு கரெக்டாக வேலை செய்ய. சரிங்களா, இந்த மாதிரி கேம் பார்த்திங்கன்னா ஆனே ஆகலை. என்னடா இது ஆனே ஆகலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் செகண்ட் ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு கேம் வாங்கியிருந்தேன், GoPro Hero 8. அந்த கேமராவும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஆச்சு. அதனால் என்னடா இது இப்போ நம்ம பழைய கேமரா மாதிரியே பண்ணுது, ஒரு வேளை இதுவும் ஊற்றிக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அப்புறம் என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் தான் வாங்கிட்டு போனீங்க, நீங்களே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்ககிட்ட கேமராவை பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன். சீரியஸாக நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு 30,000-40,000 போட்டு பொருள் வாங்குறீங்க, அதுக்கு இன்னும் நீங்கள் முழுசாக கடன் கூட கட்டி முடிக்கல. சில பேர் கொடுக்க மாட்டாங்க, கரெக்டு தான். நம்ம வந்துட்டு நான் கொஞ்சம் அப்படி ரொம்ப ரூடாலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சொல்ல மாட்டேன். எனக்கு என்னென்னு தெரில, அந்த ஒரு பழக்கம். நான் வந்துட்டு டக்குன்னு எடுத்து கொடுத்துட்றேன். சரி நான் பெட்ரோல் அடிச்சுட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். இப்போ தான் பார்த்திங்கன்னா பெட்ரோல் அடித்தேங்க, ஒரு 200 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டேன். அதான் நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி நான் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரூடான கேரக்டரில் கிடையாதுங்க. நான் பார்த்திங்கன்னா யாராவது ஒன்று கஷ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் டக்குன்னு எடுத்து கொடுத்துருவேன். உன் காசாக இருந்தால் கொடுப்பியாடா, அவங்க அப்பா அம்மா காசுங்கிறது தானே கொடுக்குற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி இருக்கும். அப்படின்ட்டு கிடையாது, நான் என் காசாக இருந்தாலுமே எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா வந்துட்டு அப்படிப்பட்ட கேரக்டர் தாங்க நான். அது எப்படி சொல்கிறதுங்க, அது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் கேம் பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ஆனே ஆகலை. எனக்குன்னா அள்ளு விட்டுருச்சு. எங்கள் வீட்டில் கண்டபடி பேசுகிறாங்க, எதுக்குடா இந்த மாதிரி கொடுக்குற அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. சரி என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேமரா வந்துட்டு ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். அவங்க ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நமக்கு வந்துட்டு நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு Hero 8. Hero 7 பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட ஆல்ரெடி நான் கேட்டு வச்சுருந்தேன், பட் பார்த்திங்கன்னா கிடைக்கல.
ஹீரோ 8 பார்த்தீங்கன்னா நான் இன்னொருத்தர்கிட்டருந்து வாங்கியிருக்கிறேன். பசங்க வேலைக்கு போவாங்க போல். பூத்தலை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி எதுக்காக காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்துட்டு நமக்கு ப்ராஜெக்ட் ரிவ்யூ. ஸோ வந்துட்டு எனக்கே தெரியல இன்றைக்கி தான் ப்ராஜெக்ட் ரிவ்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் எங்கள் லீடர் பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணாப்புல, யார் நம்ம ப்ராஜெக்டோட கேங் லீடரு. டே இன்றைக்கி ரிவ்யூ இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார். இன்னும் ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. ஏன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தூரமான ஒரு ரைட் பார்த்திங்கன்னா போகிறோம். பைக்கில் கிடையாது. நான் உங்களுக்கு என்னங்கிறத நான் அடுத்த வீடியோலேயே உங்களுக்கு நான் ரிவீல் பண்ணிடுறேன். ஒரு சூப்பரான ஸ்பாட்டு பார்த்திங்கன்னா போகிறோம். நம்ம கேங் லீடர் எல்லோரும் சேர்ந்து தான். ஆனால் நாளைக்கு ப்ராஜெக்ட் ரிவ்யூ இருந்தால் வந்துட்டு போக முடியாது. ஸோ வந்துட்டு ப்ராஜெக்ட் ரிவ்யூ இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம பார்த்திங்கன்னா கிளம்பிடலாம். என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம காலேஜுக்கு போய் தாங்க தெரியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம காலேஜில் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் போலீஸாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம காலேஜில் தான் பார்த்திங்கன்னா ஓட்டு வந்துட்டு எண்ணுவாங்க. அதனால் பாதுகாப்புலாம் பலமாக இருக்கும். எங்கள் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ இந்த பழைய காலத்து கோவில்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இருக்குது. போய் தான் பார்க்கணும். உங்களுக்கு நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். உட்காருங்க. ஸோ இந்த கடையில் தாங்க டீ குடித்தோம். இப்போ தான் டீ, அதுக்கப்புறம் பன்னு அது இதுன்னு சாப்பிட்டோம். காலேஜ் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சு இப்போ ரிட்டன் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. ப்ரோ உங்களுக்கு பேக் கம்ஃபர்டபுளாக இருக்கா? வெயில் சரியான வெயிலுங்க. அப்பா நம்ம ப்ரோ பார்த்திங்கன்னா நம்ம கூட பெருந்துரடி கம்பெனி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிடுவோங்க. தயிர் வடை மோர் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா குடித்தோம். நல்லா இருந்துச்சு. பில்லு ரேட்டெல்லாம் அதிகமாக இல்லைங்க. ஸோ வந்துட்டு ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி தாங்க, நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூடான கேரக்டர்லாம் கிடையாது. யாராவது கேட்டாங்கன்னா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவேன். ஸோ நம்ம பட்ட கஷ்டம் அவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் முன்னாடிலாம் ஃபோனில் தாங்க மோட்டோ விளாக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபோனில் பண்ணிவிட்டு கேமரா இல்லையே, கேமரா இருந்தால் நல்லாயிருக்குமே, நல்ல கண்டென்ட்லாம் கிடைக்கும். அப்போ நம்ம கேமரா நம்ம கையில் இருக்காது. இப்போல்லாம் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கேமரா கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. தலைவன் வேறு இந்த பக்கம் வரானே. இண்டிகேட்ரு போட்டிருக்கலாம். ஓகே பரவாயில்ல, சண்டை போட்டு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெருந்துறை பஸ் ஸ்டாண்டுங்க. ஏன்னா வீட்டுக்கு பார்க்காம எங்கே சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு வந்தார் இல்லைங்க, அவரை பார்த்தீங்கன்னா ஈரோட்டுக்கு பஸ் ஏற்றி விட்டுட்டு கிளம்பிட்டேன். என்னடா சத்தம் அப்படின்னு பார்த்தா இன்ஜினில் காலை வச்சுக்கிட்டேனே, நறுக்குன்னு சுடுதப்பா. எப்படா வீட்டுக்கு போவன்ட்டு இருக்குதுங்க. சாமி என்ன சூடுறா எப்பா, பைபாஸில் வர முடியல. கம்முன்னு பஸ்ஸுலேயே வந்திருக்கலான்னு தோணுது. பஸ்ஸில் வந்திருந்தாலும் மண்டை காஞ்சிருக்குங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். அவ்வளோதான். இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் வரும். P4 இந்த வண்டிக்காகலாம் என்ன காலங்கள் உண்டு. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. RXல வேறு யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சரிங்களா. ஏன்னா ரெகுலராக RX வச்சு தான் நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கேமரா நம்ம கையில் வரட்டுங்க. ஸோ வந்துட்டு இந்த கேமரா வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு நம்ம கேமரானா தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். இந்த கேமராங்கனால பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பயந்து தான் வீடியோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதுவும் பிரச்சனை இல்லை. மைக் செட்டப்பில் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுவும் பிரச்சனை இல்லைங்க. GoPro 8க்கு 9க்குலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றே தான். நம்ம 7 வச்சுருந்தோம்னா தான் நமக்கு பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டரோட சைஸ் மாறும்.
8க்கு பிரச்சனை கிடையாது. 8, 9, 10, 11, 12க்குலாம் பிரச்சனை கிடையாது. ஒன்றே யூஸ் பண்ணிக்கலாங்க. காலேஜுக்கு மேலே ஏறுறாங்க. மேலே ஏறணுன்னே பிடிக்கிறாங்க. தம்பி என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு லீவ் இல்லையா அப்படி இப்படி கேட்குறாங்க. சார் ப்ராஜெக்ட் ரிவ்யூங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரி உங்கள் பேர் ஃபோன் நம்பர்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லா ஃபோன் நம்பரும் ஒருத்தனோட ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் ஐடி கார்டு கேட்கல. ஐடி கார்டு கேட்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஐடென்டி கார்டு எதுவுமே கேட்கல. நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். ஸோவா ஒரு வழியாக வீட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக வர கடை தான். இது வந்துட்டு பழைய ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. ஒரு வழியாக நம்ம வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு. ஓகேங்க, நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்தீங்கன்னா நான் சுரேந்திரங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா vlogs, மோட்டோ எல்லாமே ட்ராவல் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் வெளியே போனாலும் ஹெல்மெட் போட்டு போங்க. ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. அதே மாதிரி பார்த்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் ரைட் போக போகிறோம். ஓகே, டாட்டா, பை பாய்.